அதனால் ஒரு தவளையை நீங்கள் கொதிக்கிற தண்ணி மேலே போட்டால் டப்புன்னு வெளியே போயிடும். இந்த திருட்டு பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில்லுன்னு இருக்கிற ஒரு பாத்திராவில் இந்த தவளையை விட்டு கீழே நெருப்பு வச்சுருக்கானுங்க. இந்த 15 வருஷங்கள் நாங்கள் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, சூடானதே தெரியாது. இப்போ தள்ளுற நேரம் வந்துடுச்சு. அதற்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ரீசெண்டாக எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. இப்போல்லாம் நான் அவங்கள பற்றி கவலையே பட மாட்டேன். போகிற நேரம் வந்தாச்சு. இளைஞர்கள் வந்துட்டானுங்க. அவனுங்க தள்ளுவானுங்க. அவனை எப்படின்னு பார்க்குறேன்னா, இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை மனித இனம் தாங்க முடியாது. அவனுங்க போவானுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு என்னோட காட்டோட ஒரு கதையை சொல்லிடுவேன். நாங்கள் மனிதர்கள் பேசிக்கிற மாதிரி காட்டில் உயிரினங்கள் எப்படி பேசுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னடே, காட்டில் மானோட புலியோட பேசுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்மளை மாதிரி இல்லை. ஒன்று பேசும், மற்றது கேட்டு புரிஞ்சிக்கும். ஸோ ஒரு புலி ஒரு மானை பிடிக்க வரும்போது நேரடியாக வராதது. ஒரு 20-40 புலி மான் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது நிதானமாக வரும். சத்தம் கேட்கக்கூடாது. காற்று இந்த பக்கத்தில் வந்தால் என்னுடைய மனம் அந்த மானுக்கிட்ட போய் அதுக்கு தெரிஞ்சிடும்னு கிட்டத்தட்ட பல மணி நேரம் பொறுமையாக வரும். திடீர்னு ஒரு மானுக்கு தெரிஞ்சு போயிடும். அதோடைய காது இப்படி ஆடும், மூக்கு இப்படி பிடிக்கும். காக் அப்படின்னா ஒரு மான் அது காக்குன்னு எப்படி சொல்லும்போது, அந்த புலி வேட்டையாட வந்த புலியை பார்த்து ஒரு அடி முன்னாடி வச்சு காக் பண்ணோம். நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது மற்ற மானங்களுக்கு புலி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு. இல்லை, அது புலிக்கு சொல்லுது, டேய் உன்னை பார்த்துட்டேன். அப்போ அந்த புலி அன்னது. இன்னைக்கு இந்தியாவின் மக்கள், இளைஞர்கள், மோடி உன்னை பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. பயந்துட்டான். ரீல்ஸ் பண்றாரு சார். இப்போ ரீல்ஸ் பண்றாரு, ரெசிக்னேஷன் பண்றாங்க. இளைஞர்களை பற்றி நம்பாதன்னு நீங்க சொன்னீங்க. நான் இந்த இளைஞர்களை நம்புறேன். ஏன்னா அவன் இன்னொரு அரசியல்வாதி இல்லை. கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒழுங்கா நீங்க அதை படிச்சீங்கன்னா, அதை உணர்ந்தீங்கன்னா, இந்தியாவில் அரசியல் செய்ய வேண்டியது நம்ம மக்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வேலை பார்க்கணும். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை மாற்றணும். நம்ம யாரும் அரசியல்வாதி ஆக வேண்டிய அவசியம் இல்லை, அரசியல் கட்சி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குடிமகனா தேர்ந்தெடுக்கப்பட்டவனை கேள்வி கேட்கறதுக்கு இருக்காங்க மக்கள். வேலை செய்யலனை இறக்குவாங்கங்கிற பயத்தை உருவாக்கினால் போதும். அதை தான் நம்ம செய்ய வேண்டியது. அதுதான் இன்னைக்கு இளைஞர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று, நம்ம இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோசிக்க வேண்டியது, பிஜேபி இந்த ஃபாசிஸ்ட் மன்னர் இன்னொரு 3 வருஷத்தில் இறங்குவாங்க. ஆனா இந்திய அரசியல் நீங்க புரிய வேண்டியது, எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளும் கட்சி தான் கீழே விழும். இவனுங்களை மக்கள் தள்ளுவானுங்க. ஆனா தள்ளுற இந்த நேரத்தில் அவனுக்கு பதிலாக வர வேண்டியவன் நம்ம இவன் மேல இருக்கிற வெறுப்புல கீழே இறக்கிருக்குமே தவிர அடுத்தவனை சிந்திச்சு நாங்க தேர்ந்தெடுக்கல. அது ஆகிறதுக்கு இன்னொரு 10-15 ஆண்டுகள் வேண்டும். இன்றைய தலைமுறை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களை வலுவாக்க, அரசியல் அறிவை வளர்க்க
இன்னொரு 10-15 வருஷம் நம்ம வேலை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. இது கேன்சரு, அசிங்கமான ரோகம், வியாதி. இதை இறக்கிடுவோம், மற்ற வியாதிகளையும் சரி பண்ணுவோம். வரட்டுமா? டைம் ஆயிடுச்சு. லவ் யூ ஆல்.